வெட்டவெளி இருப்பிடங்கிறது திருவண்ணாமலையில் அந்த உணவு கொடுக்குற இடம். அது ஒரு மருத்துவ ஒரு உபகரணங்கள் இல்லாமல் உடல் ரீதியாக சமன் பண்ணுற ஒரு இடமும், அது மாதிரி ரெகுலர் ஃபார்முலாவில் இல்லாத ஒரு ஒரு இடம். அந்த இடம் ரொம்ப ஒரு மோசமான நிலையில் அந்த இடத்த நம்மகிட்ட கொடுத்தாங்க. அந்த இடத்துல ஒரு அதிகமாக முள் செடி மண்டி கிடந்து குதிரை எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு ஒரு பராமரிப்பு இல்லாமல் அந்த இடம் கிடந்திருக்கு. அதை கால வைக்க முடியாது, ஒரே முள் அது மாதிரி இருந்த இடம். அந்த இடத்த இன்னைக்கு இவ்வளோ பெருசாக மாற்றி இன்னைக்கு அது ஒரு பெரிய ஒரு வேலையாக இருக்குது. திருவண்ணாமலையில் நான் ஒரு நாள் வெளியில் தங்கியிருந்துட்டு காரில் எங்கேயோ வெளியில் போகிறதுக்காக போகிறேன். ஒரு 12:40 மணி இருக்கும். நிறைய டூ வீலர்கள் பரபரப்பாக ஒவ்வொரு வண்டியிலையும் 3 பேர் என் காரை முந்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. எங்கப்பா போகிறாங்க அப்படின்னா, இந்த 1 மணிக்கு சாப்பாடு போடுவாங்க, அங்கே போயிட்டுருக்காங்க அவங்க எல்லாரும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு ஜனங்க, ஒரு மக்கள் வந்து அந்த இடத்துக்குள்ள அதை விரும்பி அதை ஒரு வேலையாக செய்கிறாங்க. அந்த இடமும் சரி, அங்கே இருக்கிற உணவும் சரி, அது ஒரு வேற ஒரு சூழலை பண்ணுது. காலை உணவும் இரவு உணவும் கொடுக்கணும், பப்ளிக்கு கொடுக்கணும். இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். காலையில் ஒரு 60-70 மாணவர்கள், நம்ம மாணவர்கள் 100 பேருக்கு உட்பட்ட கஞ்சி தினந்தோறும் காலையில் சாப்பிட்டுட்ருக்காங்க. காலை உணவு அங்கே கிடைக்குது. இரவு விதவிதமான உணவுகள் மாணவர்களுக்கு அதே மாதிரி 100 பேருக்கு உட்பட்டு நிறைய பேருக்கு அங்கே கிடைக்குது. 3 வேளையும் அந்த இடத்துல வெட்ட வெளியில் உணவு பரிமாறப்படுது. மக்களுக்கு மதியம் உணவு மாதிரியே காலையும் இரவு கொடுக்கணும்னு எனக்கு ஒரு சூழல் இருக்குது. அது ரொம்ப தெளிவாக பண்ணணும். ஏதோ ஏனதானமும் பண்ணிடக்கூடாது. எல்லா ஆசிரமத்திலையும் கொடுக்குறாங்க, உப்புமா கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு நானும் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறேன். நானும் கியூவில் நின்று சாப்பாடு வாங்கியிருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறோம். மத்தியானம் ஒரு உணவு கொடுக்கறதே பெரிய மெகா செக்ஷனாக இருக்குது. 3 வேளை உணவு கொடுக்கப்பட்டாலும் பப்ளிக்கு 1 வேளை தான் கொடுக்குறோம். அந்த 1 வேளையே நம்ம ஒரு 700 பேர் சாப்பிட்றாங்க. அந்த 700 பேரை நம்ம ஒரே மாதிரி டேஸ்ட்டும் இருக்கணும், வேறு மாதிரி ஒரு செயல்பாடுகள் இருக்கணும். அது பிரபஞ்சத்தோடைய ஆசீர்வாதத்தில் அது ஒரு பெரிய, அது ஒரு உணவாக மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு வேலை இருக்குது. என் உடலுக்குள்ளே எப்படி ஒரு வெளிச்சம் இருக்கோ அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் இருக்குது. நம்மளுடைய வெளிச்சத்தோடைய இன்னொரு பிம்பம் தான் அது அந்த இடத்த அவ்வளோ பெரிய ஒரு நுட்பமாக ஒரு பெரிய ஒரு சூழலை, காடு மாதிரி இருந்த இடத்த சோலை மாதிரி இன்னைக்கு மாற்றி இன்னைக்கு வேற ஒரு சூழல் இருக்கு. ரொம்ப நாள் நான் வெட்ட வெளியில் ஏதோ ஒரு விழாலாம் வச்சதில்லை. அது அந்த பிரத்யேகமாக அங்கே போடுற எல்லா செட்டுமே உணவுக்கு மட்டும்தான். நான் சொல்லியிருக்கிறேன், வேறு எதுக்கும் ப்ரிப்ரேஷன் பெரிய முக்கியத்துவம், பேச்சு இந்த மாதிரி விஷயம் அதுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. மக்கள் சாப்பிடணும், அதுதான் கால்குலேஷன். நம்ம மாணவர்கள் வந்தாலும் அவங்க சாப்பிடணும், அவ்வளோதான். நம்ம சாப்பாடு கொடுப்போம். ரெகுலர் ஆசிரமம் மாதிரி தங்கிறதுக்கு இடம், அது இது, இந்த சலுகை, இந்த மாதிரி பிரெயின் வாஷு, அது இது, இந்த மாதிரி விஷயம், கோர்ஸு, வகுப்பு இதெல்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா அடிப்படையாக எனக்கு தெரியும், இந்த ஒரு இடம் ஒருத்தனோட தலையெழுத்தை மாற்ற வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்த சார்ந்த சில உணவு அந்த இடத்துக்குள்ளேருந்து யாரால கிடைக்கப்படுகிறது எப்படி அதுன்னு அதில் ஒரு சூழலில் அந்த வாழ்க்கையோட ட்ராக் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி எனக்கெல்லாம் பெரிய ஒரு இடம் மாற்றிருக்குங்கிறதுல நான் அந்த இடம்தான் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பேன். அந்த மாதிரி திருவண்ணாமலை வெட்டவெளி இடம் அப்படியாப்பட்ட ஒரு சூழல் இருக்கு.
அதனால தான் அந்த இடத்த நான் வேறு எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது, முழுக்க முழுக்க மக்கள் பணிக்காக பயன்படுத்தணும். மக்கள் உணவுக்காக அதை அருந்தணும், மக்கள் அருந்தணும். பக்தருங்கிற பேரில் ஏதோ ஒரு ஆசிரமங்கிற பேரில் நம்ம இவங்களுக்கு தான் சாப்பாடு இப்படி சாப்பாடு அப்படி கொடுக்கணும். பப்ளிக் என்னை பொறுத்தளவுக்கு ஏழை மக்கள், அவங்க உணவு அருந்தணும். அந்த உணவில் அவங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய திருப்பு முனையை, அது உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, எண்ண ரீதியாகவும் சரி, அது ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. அதோடைய வேலையை அதை நுட்பமாக செய்யணும். பிரபஞ்சமும் சூழலும் ஒத்துழைச்சா நிச்சயமாக இதே மாதிரி எல்லா மாணவர்களும் எல்லா சூழலும் கரெக்டாக இருந்தால் மிக சிறந்த காலையில் ஒரு உணவை நிச்சயமாக நம்மளால் கொடுத்துட முடியும். நான் நினச்சா நிச்சயமாக பண்ணிட முடியும். நான் அது பண்ணால் ரொம்ப யாருமே திருவண்ணாமலையில் இந்த மாதிரி காலை உணவு கொடுத்துருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு உணவு கொடுக்கணும். இரவும் அப்படி தான் கொடுத்தா அது வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்கணும். இப்படி தான் நான் கருதுகிறேன். அதுக்கான சூழல்கள் கரெக்டாக அது அமையும் பட்சத்தில் நிச்சயமாக அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் ஒரு புது கூடம் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதுவும் அது காலை உணவுக்காக பிரத்யேகமாக நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அது வெறும் உணவு கூடமாக மட்டும் இருக்காது, அது ஒரு 2 பர்பஸாக வேலை செய்யும். ஒரு மருத்துவ கூடமாகவும் ஒரு மாபெரும் ஒரு செயல் வடிவமாக அது மாறும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால டெஃபினட்டாக அது ஒரு பெரிய ஒரு சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறது தெரியும். எதுக்காக கிடைக்கப்பட்டிருக்கோ இன்னைக்கு நான் சொல்கிறது தான், வெட்ட வெளியில் குறைக்காத, இன்னும் குவாலிட்டியை உயர்த்து அப்படிங்க. நாளுக்கு நாள் என்னை சந்திக்கும் போது அங்கே என்னுடைய மாணவர்களாக இருக்கட்டும், அந்த மாஸ்டராக இருக்கட்டும், ஒருத்தன் இன்னும் குவாலிட்டி பண்ணு, இன்னும் அதை நல்லா செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம ஒரு வெளிச்சமாக ஒரு தியானம் பண்ணுற ஒரு ஐயா கிட்டேருந்து அந்த வார்த்தை வரும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ என்னுடைய சூழல் எப்படி இருக்கும்னு பாருங்கள். நான் எப்பயுமே அதில் ரொம்ப ஒரு உறுதியாக இருப்பேன். அது மாதிரி தான் இன்னைக்கு இந்த சூழல். அடுத்து இன்னொரு பக்கத்தில் ஒரு பெரிய இடம் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க, அதை ஒரு பார்க்கிங்காக ஆக்கிக்கிட்டு. இது எல்லாமே வெளியிலேருந்து ஒரு மக்களோ ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு பெரிய இயக்கமாக இருக்கிறாங்களா, அவங்கெல்லாம் செய்யறதுக்கு சாத்தியம் கிடையாது. பேக்கப்பே கிடையாது, ஒரு பேக்கப் கிடையாது, ஒன்றும் கிடையாது.